அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த 3 மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்கள் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடும் என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் தொடர்ந்து வெயிலின் தாக்கம் அதிகரித்து கொண்டு வரும் நிலையில் இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை பெய்யக்கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி தமிழகத்தில் வரும் 29ஆம் தேதி வரை வெப்பநிலை 104 முதல் 107 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். கன்னியாகுமரி, நெல்லை, மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வரக்கூடிய 28ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் 2 முதல் 5 டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். தமிழ்நாட்டை பொறுத்தவரை எங்கெல்லாம் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்பது தற்போது பார்க்கலாம். ஈரோட்டில் 108 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் பதிவாகியுள்ளது. வேலூர், திருப்பத்தூரில் 106 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெயிலின் தாக்கம் பதிவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். இன்றைய நாட்கள் மற்றும் நாளை நாட்கள் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, தஞ்சாவூர் மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், மதுரை, தென்காசி உள்ளிட்ட 24க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் பதிவாகும் என அறிவிக்கப்பட்டனர். அதே வேளையில் வெயிலின் தாக்கம் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை கூடுதலாக இருக்கக்கூடும் என்பதால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்கள் கனமழை பெய்து வந்தாலும் பல்வேறு மாவட்டங்கள் வறண்ட வானிலையே காணப்படும் அறிவிக்கப்பட்டனர். அடுத்த 3 நாட்கள் தமிழகத்தில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் கூடுதலாக பதிவாகும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.